பொதுவாகவே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கொல்லிவாய் பிசாசு, இந்த மோகினி, இரத்த காட்டேரி, குட்டிச்சாத்தான், இந்த புளிய மரத்து பேய், காட்டேரி, இந்த மாதிரி நிறைய வகையான பேய் வகைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது போக சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருக்கட்டும், ஊர்க்காரங்களாக இருக்கட்டும், இங்கே போகாத அந்த கொல்லிவாய் பேய் இருக்கும், அந்த மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்லியே நம்மளை வளர்த்துட்டாங்க. இப்போ வரைக்குமே நம்ம அந்த பேய்களெல்லாம் நேரில் பார்த்தோமோ இல்லையோ, மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் இந்த மாதிரி ஒரு பேய் வகைகள்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோங்க. அதன் வரிசையில் நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஆல்ரெடி பெனங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேய் வகையை பார்த்தோம். மலேசியாவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எச்சி பேய்ன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதா ஒரு ஸ்டோரியும் பார்த்துருந்தோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற, அதாவது இது ஒரு புது வகையான பேய்ங்க. இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த பேயை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா ஒரு பேயை பத்தி ஒரு தம்பி எனக்கு மலேசியால இருந்து ஸ்டோரி அனுப்பியிருக்கிறாரு. இந்த ஸ்டோரியை நான் கேட்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ரத்த காட்டேரி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காட்டேரியோட அந்த சிம்டம்ஸ் மாதிரியே இருந்துச்சு அவர் சொல்லும் போது. ஆனால் அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செலுத்துருச்சுங்க. இப்படி ஒரு வகையான பேய் இருக்குதான்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போயிட்டு செக் பண்ணேங்க. அப்போது அந்த பேயை பத்தி படிக்க படிக்க ஒரு மாதிரி இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஒரு புது வகையான பேயை பத்தி தான். அது போக ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி, மலேசியால நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின தம்பியோட பேர் முகுந்தன்ங்க. முகுந்தன் மலேசியாவை சேர்ந்தவர். அவருக்கு இப்போ 16 வயசு தான் ஆகுது. அவரோட 15 வயசில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவர் ஷேர் பண்ணாருங்க. முகுந்தனும் அவங்களோட ஃபேமிலியும் மலேசியாவில் ஷா ஆலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடுங்க. வீட்டுக்கு கீழே வெறும் ஹால் மட்டும்தான் இருக்குமா, ஒரு கிச்சன் இருக்குமாங்க. வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமாங்க. ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனால் மொத்தம் 3 ரூம் இருக்குமா. அதாவது ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போன உடனேமே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பெட்ரூம் தான் முகுந்தனும் அவங்களோட அண்ணனும் தங்கி இருக்கிற பெட்ரூம்ங்க. ஸ்டெப்ஸில் ஏறினோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சின்ன ரூம் இருக்குமாங்க. அந்த ரூம் தான் சாமி ரூமா. இந்த சாமி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குமா. அங்கே தான் இவங்களோட 2 அக்காக்கள். இப்போது ரைட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் தான் அவங்க அப்பா அம்மாவோட பெட்ரூமா. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. முகுந்தனுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்கா, ஒரு அண்ணன். அண்ணன் தான் மூத்தவர், அக்கா 2 பேரும் அடுத்து, இவர் தான் கடைசி பையன். மலேசியாவில் இருக்கிற முகுந்தன் அவங்களோட ஃபேமிலிக்கு குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமியாங்க. மலேசியாவில் ஒரு காட்டு பகுதியில் தான் அவங்களோட குலதெய்வம் இருக்கிறாரு. ஐயாக்கு, அதாவது கருப்பசாமி ஐயாவை தான் அவங்க ஐயான்னு கூப்பிடுவாங்களாங்க. கருப்பசாமி கோயிலுக்கு, அதாவது அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க அப்பா அம்மா எவ்வளவோ திட்டியும் அவங்க அண்ணன் கேட்காம எப்போவுமே அன்டைமில் தான் போயிட்டு விளக்கு போட்டு வர்றது வழக்கமாங்க. அவங்க அண்ணன் வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது 9:30 மணிலேருந்து 10 மணி ஆகுமா. அவர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஐயாவுக்கு விளக்கு போட்டு வர்றது அவருக்கு ஹேபிட்டாகவே இருந்திருக்குதுங்க. அவருக்கு ஐயானா ரொம்ப இஷ்டங்கிறனால எப்போவுமே விளக்கு போட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். அப்படி அவர் வரும்போது கை காலையும் கழுவ மாட்டாராங்க வீட்டுக்குள்ளே வரும்போது. ஏன்னா முகுந்தனோட அண்ணன் கும்பிட போகிறது என்னவோ கடவுளாக இருந்தாலும் அவர் போயிட்டு வர அந்த பாதை இருக்கு இல்லையா, அது பயங்கரமான காட்டு வழி பாதை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கை காலெல்லாம் கழுவிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எவ்வளவோ திட்டு சொல்லுவாங்களாம். ஆனால் அவர் அந்தளவுக்கு கேட்க மாட்டாராங்க. இப்போது இவங்களோட வீட்டில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ரூமில் அம்மா அப்பா அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க. அக்காக்கள் 2 பேரும் அவங்களோட பெட்ரூமில் தூங்குறாங்க. முகுந்தனும் அவங்களோட அண்ணனும் விரதம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரதம் இருக்கிறாங்க. ஐயா கோயிலுக்கு கொஞ்ச நாளில் ஒரு பூஜை வருதாங்க. அந்த பூஜைக்காக இவங்க சைவ சாப்பாடு மட்டுமே எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்களாம். லைக் பெட்டில் படுக்க மாட்டாங்களாம், கீழே தான் பாய் விரித்து படுக்கிறது, தலகாணி கூட வச்சுக்க மாட்டாங்களாங்க. கொஞ்சம் கடுமையான விரதமாக. அப்படி விரதம் இருக்கும் பட்சத்தில் முகுந்தன் அவங்களோட அண்ணன் 2 பேருமே அவங்களோட பெட்ரூமில் கட்டில ஓரம் தள்ளிட்டு கீழே தான் படுத்துருக்குறாங்க. இவங்க ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஓப்பன் பண்ண உடனேயும் ஒரு 10க்கு 10 ரூமுங்க. இந்த 10க்கு 10 ரூமில் ஒரு குயின் சைஸ் பெட் இருக்குமா. இந்த குயின் சைஸ் பெட்டை அப்படியே ஓரமாக தள்ளிட்டு கீழே சென்டரில் அவங்க அண்ணன் படுத்துருந்துருக்கிறாரு. விண்டோவை ஒட்டின மாதிரி முகுந்தன் படுத்துருக்கிறாரு. கட்டிலில் படுக்காமல் கீழே படுத்தா அந்த செவத்தை ஒட்டி படுத்தா தான் முகுந்தனுக்கு தூக்கம் வருமாங்க. அதனால அவர் செவத்தை ஒட்டி படுத்துருக்கிறாரு. அவருக்கு மேலேயே விண்டோ இருக்குது. இந்த விண்டோ ஓப்பனில் இருக்குது. இப்போது
நைட்டு ஒரு 12:30லேருந்து 1 மணி இருக்குமாங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது முகுந்தனோட அண்ணன் எப்பயுமே ஷர்ட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு வெறும் உடம்பாக தான் படுத்திருப்பாராம். அப்படி படுத்திருக்கும் பட்சத்தில் மேலே போர்வையும் பொத்தலை, அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செலாம் அரிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த இடத்துல அரிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு சொல்லிட்டு லைட்டாக சொரிய ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு ஃபீல் வருது. மேலே யாரோ ஒருத்தவங்க முடியை போட்டிருக்கிறாங்க. லைக் இப்போ ஒரு கேர்ளோட முடி பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரத்துக்கு கீழே தரையில் இடிக்கிற வரைக்கும் அவங்க முடி வச்சுருந்தாங்கன்னா, இவர் மேலே மொத்தமாக எடுத்து போட்டால் போர்வையை பொத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முடியை வச்சு பொத்துனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துருக்குதுங்க. இப்போது முகுந்தனோட அண்ணனுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதுங்க. என்னடா அது, மேலே போர்வையும் பொத்தலை, அரிக்குது, உடம்பே ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது, ஏதோ முடி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சு பார்க்குறாரு. முடி தான், உடம்பு ஃபுல்லாகவே முடி. இது எப்படி சாத்தியமாகும்? முகத்தையும் மறைக்கிற அளவுக்கு முடி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரால் மூச்சு விட முடியலை. ஏன்னா மேலே ஃபுல்லாக முடியாக இருந்தால் எப்படி அவரால் மூச்சு விட முடியும்? இப்போ முகுந்தனோட அண்ணன் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் எந்திரிக்க முடியலை. உடம்பு ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சாங்க. அடித்து போட்ட மாதிரி இருக்குது, எந்திரிக்க முடியல அவரால். கை கால்லாம் ஒரு மாதிரி சொரணம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப நேரமாகவே கண்ணை முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் கண்ணை முழிக்க முடியலைங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நல்லா தெரியுது. சாமிக்கு விரதம் இருக்கிறவங்களால பாசிட்டிவ் வைப்ரேஷனை நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். இப்போது அந்த மாதிரியான நேரத்தில் நெகட்டிவ் வைப்ரேஷன் லைட்டாக வந்தாலே அவங்களால உணர முடியும். ஆனால் அளவுக்கு அதிகமான ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இவரால் உணர முடியுதுங்க. இவர் கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, கண்ணை முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணை முழிச்சிடுறாருங்க. கண்ணு மட்டும்தான் முழிக்கிறாரு. பார்த்தா இவர் உடம்பு மேலே ஃபுல்லாகவே முடியாக இருக்குதாங்க. போர்வை மாதிரி பொத்தி இருக்குதான். கண்ணை திறந்தா இவங்க இருட்டாக இருக்குதான். அங்கங்கே அந்த முடிக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் தான் இவங்களோட நைட் லேம்ப் வெளிச்சமே தெரியுதான். இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, எந்திரிக்கவும் முடியலை, ஏதோ ஒன்று வந்துருச்சுங்கிறது மட்டும் அவரால் உணர முடியுது. இப்போது அவரோட மனசில் கருப்பசாமியை நினச்சிக்கிட்டு ஓங்கி மிதிச்சிருக்கிறாருங்க. கட்டில் வந்து பக்கத்தில் தான் இருக்குமா. இந்த கட்டில் ஓங்கி மிதித்த உடனேயும் மேலே இருந்த அந்த உருவம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் டக்குன்னு மறைஞ்சிருக்குதுங்க. இவர் கண்ணு முன்னாடியே மேலேருந்து அப்படி இப்போ ஒரு போர்வையை இழுத்தோன்னா எப்படி மேலேருந்து வருமோ அந்த மாதிரி ஒரு உருவம் போயிருக்குது. கருப்பு கலரில், ஆனால் உடம்பு முழுக்க முடி அப்படியே பறந்து போயிருக்குதுங்க. ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு. முகுந்தன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தம்பி அவர் டிஸ்டர்பே பண்ணலை. உடம்பெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி எந்திரிச்சு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வராரு. எல்லாரோட ரூம் டோருமே க்ளோஸில் தான் இருக்குது. அக்காக்கள் 2 பேர் தூங்குறாங்க இல்லையா, அதாவது இவருக்கு தங்கச்சிங்க 2 பேர் தூங்குற ரூமும் க்ளோஸில் தான் இருக்குது. சாமியோட கபோர்டும் க்ளோஸில் தான் இருக்குது. அப்பா அம்மா ரூமும் க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ ஸ்டெப்ஸில் மெதுவாக இறங்கி பயப்படாமல் மேலேருந்து இறங்கி கீழே வந்து பார்க்குறாரு. அவங்களோட வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. யாருமே இல்லை. மெயின் டோரும் க்ளோஸில் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே யாராச்சும் இருக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. ஆனால் இந்த முகுந்தனோட அண்ணனால் நல்லாவே உணர முடியுது, இன்னுமே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இவரை சுற்றி தான் இருக்குது. இவரை சுற்றிலும் யாரோ ஒருத்தவங்க இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. வீட்டுக்குள்ளே கண்ணில் பார்க்கும்போது யாருமே தெரியலை. நேராக அவரோட ரூமில் வந்து படுத்துடுறாருங்க. காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து கீழே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குமா, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முகுந்தனோட அண்ணனோட மொழியே சரியில்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கேட்குறாங்க, என்னாச்சுடா, நைட்டு சரியாக தூங்கலை, ஏன் ஒரு மாதிரி கண்ணெலாம் இருட்டி போயிருக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு நடந்த இந்த இன்சிடெண்ட் அவர் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு தான் அன்டைமில் காட்டுப்பகுதியில் போயிட்டு நீ ஐயாவுக்கு விளக்கு போட்டு வராதன்னு சொன்னேன். நீ விளக்கு போட்டு வர்றது தப்பு கிடையாது, ஆனால் வெளியவே கை காலெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் தண்ணியை கொஞ்சம் தலையிலையும் தெளிச்சிட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ முகுந்தனோட அண்ணனுக்குமே அதான் தோணுது. ஒருவேளை அப்பா அம்மா சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா, வெளியேருந்து எதனா ஒரு காற்று கருப்பு கூட நம்ம கூட வந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை அப்படியே விட்டுறாருங்க. இந்த சம்பவம் நடந்தது 6வது மாதங்க. 11வது மாதம், அதாவது இந்த 5 மாதத்துலையுமே எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அவங்க அண்ணனுக்கு எந்த ஒரு கெட்ட கனவோ இல்லை மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு உருவத்தை அவர் பார்க்கவே இல்லைங்க. இவங்களும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே மறந்துட்டாங்க. 11வது மாதம், இந்த நவம்பர் மாதத்தில் தமிழில் இந்த கார்த்திகை மாதத்தப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறது வழக்கங்க. அதே மாதிரி தான் முகுந்தனும் அவரோட அண்ணனும் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு வழக்கம் போல் அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த பெட்டை, இப்போ அந்த காட்டையே வெளியே எடுத்து போட்டுறாங்க. பெட்டு, அந்த குயின் சைஸ் பெட்டு இருக்கு இல்லையா, அதை செவத்தில் சாட்சி வச்சுருவாங்களாங்க. இவங்க 2 பேருமே தரையில் தான் படுத்திருப்பாங்களாம், விரதம் இருப்பாங்க. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. எப்பவுமே
12 மணிக்கு தான் இவங்க தூங்குவாங்களாம். அண்ணனும் தம்பிக்கும் தூக்கமே வராதான். ஒன்று ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்களாம், இல்லை எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், இல்லை யார் கூடயும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்களாம், இல்லை சாமி பாட்டு கேட்குறது, இல்லை படம் எதனா பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் 2 பேருக்கு தூக்கமே வராதாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து இவங்க 2 பேருக்குமே முதல்ல முகுந்தன் 8:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடுறாரு. சாப்பிட்டுட்டு வந்தவர் அப்படியே படுத்து தூங்கிட்டாராம், கொரட்டை விட்டு தூங்கிட்டாராம். அவங்களோட அண்ணன் ஒரு 10 மணி வரைக்கும் முழிச்சிருந்துருக்கிறாரு. அவருமே ஒரு கட்டத்துக்கு மேலே தூங்கிடுறாரு. விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்குமாங்க. முகுந்தனுக்கு திடீர்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. முகுந்தனுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான கனவாக தான் வந்துட்டு இருந்திருக்குதுங்க. ஐயப்பன் சம்மந்தப்பட்ட கனவுகளாக வந்துகிட்டு இருக்குது. அவர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. திடீர்னு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ரூமில் அவங்க அண்ணன் இல்லை. கதவு ஓப்பனில் இருக்குது. மணியை பார்க்குறாரு. மிட் நைட் 3 மணி ஆகுது. 3 மணிக்கு அண்ணனுக்கு என்ன வேலை? எப்பயுமே 5:05க்கு தான் இவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு ஐயப்பனுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். ஆனால் 3 மணிக்கெலாம் அண்ணன் எதனால் எந்திரிக்கணும்? ஒருவேளை தூக்கம் வரலையா? ஏன் வந்து இவன் எந்திரிச்சான், எங்கே போனான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவரோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தா முகுந்தனோட அக்காக்கள் ரூம் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடில், அவங்களோட ரூமும் லைட்டாக ஓப்பனில் இருக்குதான். எப்பயுமே க்ளோஸில் இருக்கிற ரூம் ஓப்பனில் இருக்குது, லைட்டாக ஓப்பனில் இருக்குது. ஆப்போசிட்டில் அவங்க அப்பா அம்மா ரூம் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது. என்னடா அது, சரி கீழே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி கீழே வந்தால் ஹாலில் இருக்கிற ஒரு சோஃபாவில் படுத்துருக்கிறாராங்க. ஹாலில் டைனிங் டேபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சோஃபா செட் இருக்குமா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் டிவிலாம் வச்சுருப்பாங்களாம், டிவி யூனிட்லாம் வச்சுருப்பாங்களாம். அந்த சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராம். எதுக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தவன் கீழே வந்து படுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு, அண்ணன் என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எழுப்பியிருக்கிறாரு. எழுப்புறதுக்கு போகும்போதே பின்னாடி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஸ்டெப்ஸில் யாரோ ஒருத்தவங்க நடந்து வந்தாங்கன்னா இப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க வீட்டு சீலிங் அளவுக்கு ஒரு உருவமாங்க. இதோட அகலம் எப்படி இருக்குன்னா, இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி வர்றதுக்கு இருக்கும் இல்லையா வீட்டுக்குள்ளேயே, அதோட அகலம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அகலத்துக்கு ஒரு உருவம். உடம்பு ஃபுல்லாகவே முடியாங்க. முடி மட்டும்தான் இருக்குதான். கண்ணோ காதோ மூக்கோ எதுவுமே தெரிலையாம், காலுமே தெரிலையாம். உடம்பு ஃபுல்லாகவே முடிதான். யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான், அதாவது உள்ளுக்குள்ளே ஏறி போனால் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி தான் அர்த்தம். அந்த வீடோட அளவுக்கு, அந்த சீலிங் அளவுக்கு ஒரு உருவம் கருப்பு கலரில் முடியாக வச்சுக்கிட்டு மெதுவாக அப்படியே ஊர்ந்து வருதாங்க. இதை பார்த்ததுமே முகுந்தனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்க அண்ணனை எழுப்பலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் அந்த இடத்துல இல்லையா. அந்த உருவம் ஜிக்ஸாக்கா வருதாங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல மறைஞ்சு வருதான். ஜிக்ஸாக்கா வந்து இவர் கிட்டக்க வரைக்கும் வந்துருச்சான். அந்த இடமே ஒரு மாதிரி மயான அமைதியாக தான் இருக்குதாங்க. அது எந்த ஒரு அமானுஷ்ய சத்தமோ இல்லை எதுவுமே பண்ணலை, ஒரு மாதிரி ஜிக்ஸாக்ல வருதாங்க. பயந்து போய் முகுந்தன் என்ன பண்ணுறாருனா, மேலேயும் ஓட முடியாது அந்த உருவத்தை தாண்டி. அந்த டிவி யூனிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குமா, கபோர்டு மாதிரி இருக்குமா. கீழே மேலே டிவி இருக்குமா, கீழே வந்து கபோர்டு மாதிரி இருக்குமா. அதுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிருக்கிறாருங்க. அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு சின்ன ஹோல் இருக்குமா. அந்த ஹோல் வழியாக வெளியே பார்த்தா ஜிக்ஸாக் மாதிரி சுப்புன்னு கிட்ட வந்து என் மூஞ்சி கிட்ட வந்தோன்னே இவர் அந்த ஹோலில் கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாருனா இவருக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்குதான். அது எப்படிங்க இருக்கும்? பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா கனவு. கத்தலை, அழுகலை, ஒரு மாதிரி பதட்டத்தில் எந்திரிச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி கத்தாமல் பதறி அடித்து எந்திரிப்போம் இல்லையா, ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகும். நம்ம அதுலேருந்து வெளியே வரதுக்கே 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் முகுந்தனும் எந்திரிச்சிருக்கிறாரு. எதனால் இந்த கனவு அவருக்கு வரணும், எதனால் அவரோட வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு உருவத்தை அவர் பார்க்கணும்? மைண்டு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சாங்க. எந்திரிச்சு பார்த்தா கனவுல பார்த்த மாதிரியே அவங்க அண்ணன் ரூம்குள்ளே இல்லை. இவருக்கு பக்கத்தில் படுத்து தூங்கலை, அந்த ரூம்குள்ளே படுத்து தூங்கலை. டோரும் ஓப்பனில் தான் இருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்து ஏதோ ஒரு கனவுல தான் நம்ம இன்னுமே இருக்கோம்னு சொல்லிட்டு படுத்துருக்கிறாருங்க. படுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அவருக்கு தூக்கமே வரல. கண்ணை மூணுனாலே அந்த உருவம் தான் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. பயத்தில் மறுபடியும் எந்திரிக்கிறாரு. என்னடா அது, அப்போ இது கனவா நிஜமா? அண்ணன் உண்மையாகவே ரூமில் இல்லை, அப்போ கீழே தான் இருக்கிறான். அந்த கதவும் திறந்துருக்குது, நம்ம கீழே தான் போகணும், இப்போ எப்படி மேலே வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு 30 செகண்ட் தானே படுத்தாரு. கனவு கண்டாரு, முழிச்சாரு, பார்க்கும்போது டோர் ஓப்பன் இருந்துச்சு, அவங்க அண்ணன் இல்லை, படுத்துட்டாரு. 30 செகண்ட் மறுபடியும் அவருக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வராரு. இது கனவா இல்லை நிஜமாங்கிற அந்த ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ரூம் டோர் க்ளோஸில் இருக்குதாங்க. அவங்க அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாராங்க. இது எப்படி சாத்தியமாகும்? அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த 30 செகண்ட் நடந்ததே வேற. டோர் ஓப்பனில் இருந்துச்சு, அவங்க அண்ணன் ரூமில் இல்லை. இப்போ பார்த்தா அவங்க அண்ணன் ரூமில் இருக்கிறாரு, டோரும் க்ளோஸில் இருக்குது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி, இவர் படுத்திருக்கிறாருன்னா இவருக்கு பின்னாடி அந்த உருவம் நிற்கிதாங்க. இந்த இவர் கனவுல பார்த்த அந்த ரோமங்கள் வச்ச அந்த உருவம் இவர் தலைக்கு பக்கத்தில் தான் நிற்கிதான். மெதுவாக இவர் கிட்டக்க வருது. இவர் இப்படி படுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது கீழே படுத்திருக்கும் போது. இவரால் கத்த முடியல. அவங்க அண்ணனுக்கு ஸ்டார்டிங்கில் நடந்த மாதிரியே இவருக்கும் ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகிடுச்சாங்க.
கை கால்லாம் அசைக்க முடியலை, வாய் கூட பேச முடியலை, கண்ணு மட்டும்தான் அசையுது. அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு தலகாணியை எடுத்து இவரோட மூஞ்சில வச்சு அமுக்கி இருக்குதுங்க. தலகாணியை எடுத்து இப்படி மூஞ்சில வந்துட்டு அது போட்டு அமுத்த வருது. அப்போ அது மூஞ்சில கரெக்டாக போடும்போது நான் வந்து என்ன ட்ரை பண்ணேன்னா, நான் ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப கும்பிடுவேன். அவங்க அண்ணனுக்கு எப்படி கருப்பசாமினா இஷ்டமோ, ஐயானா இஷ்டமோ, அதே மாதிரி முகுந்தனுக்கு ஆஞ்சநேயர்னா இஷ்டமாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த ஒரு 2-3 செகண்ட்லேயே அந்த உருவம் மறைஞ்சிருச்சாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க முகுந்தனுக்கு தூக்கமே வரலையாங்க. டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதை மீறியும் அவர் தூங்கினார்னா இந்த கனவுல வந்த விஷயங்கள் மறுபடியும் லூப்பில் போயிருக்குதுங்க, ரிப்பீட் ஆகிருக்குது. லைக் இவர் மறுபடியும் இவரோட ரூம்லேருந்து கீழே இறங்கி போகிறாரு ஸ்டெப்ஸில். அவங்க அண்ணன் கீழே படுத்துருக்கிறாரு சோஃபாவில். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உருவம் நிற்கிது. இது ரிப்பீட் ஆகிருக்குதுங்க. 3 தடவை இதே மாதிரி கனவு வந்துக்கிட்டே இருக்குது. 4ஆவது தடவை அவர் கீழே போகும்போது அந்த உருவமும் இல்லை, அவங்களோட அண்ணனும் இல்லை. என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட ரூமுக்கு மேலே ஏறி வரும்போது ஸ்டெப்ஸில் அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிதான், சடனாக வந்து நிற்கிதான். மறுபடியும் அரண்டு போய் எந்திரிக்கிறாரு. பார்த்தா கனவு. மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு படுக்கிறாரு. மறுபடியும் அந்த கனவு வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவருக்கு தூக்கமே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே சோளக்காட்டு பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை மனுஷ ரூபத்தில் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ரத்தக்கரையோட, வாயெல்லாம் ஒரு மாதிரி பொழந்துக்கிட்டு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குதான். இவருக்கு முன்னாடி வந்து இவரோட பேரை சொல்லி கத்துதாங்க கீழே. அதாவது எப்பயும் போல இவர் கீழே போறாரு, சோஃபாவில் அவங்க அண்ணன் படுத்திருக்கிறாரு. இந்த தடவை அந்த உருவம் வராமல் வேற ஒரு ரூபம் சோளக்காட்டு பொம்மையோட ரூபத்தில் வந்துருக்குது. ஆனால் அதோட உடம்புல ஃபுல்லாகவே ரோமங்கள் தான் இருக்குதாங்க, முடியாக தான் இருக்குதான். நான் சம்மதமே இல்லாமல் அந்த கனவுல போயிட்டு எங்கள் அம்மா எங்கன்னு கேட்குறேன். எங்கள் அம்மா வந்து எங்கன்னு கேட்டோடனே அந்த உருவம் வந்து திரும்பி படியை பார்க்குது. இவர் பார்த்தா அந்த இறங்கி வர ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, மேலேருந்து இறங்கி வந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் அவங்க அம்மா சிவப்பு கலர் நைட்டி போட்டுக்கிட்டு கண்ணு ரெண்டுமே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குதான். முகமே ஒரு மாதிரி இறந்து போனவங்களோட உடம்பு மாதிரி இருக்குதாங்க. பேயா வந்து நின்றுக்கிட்டு ஒரு கால் மேலேயும் ஒரு கால் கீழேயும் ஒரு மாதிரி கொடூரமாக நின்று இவங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். லைக் முகுந்தனையும் அவங்க அண்ணனையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்களாம். இதை பார்த்து இவருக்கு இன்னுமே பயம் வந்து அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையாங்க. 5-5:30 மணிக்கெல்லாம் ஐயப்பனுக்கு விளக்கு போடுற டைம். முகுந்தனோட அண்ணன் எந்திரிச்சிடுறாரு. இவருமே முழிச்சு தான் இருக்கிறாரு. என்னடா நீ முன்னாடியே எந்திரிச்சிட்டியா, வாசாமி போய் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைண்ணே எனக்கு நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை, அது ஒரு கெட்ட கனவு, என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் அதை அப்புறமா சொல்கிறேன், ஒரு 3 மணி நேரம் மட்டும் நான் நல்லா தூங்கிக்கிறேன், சாமிக்கு விளக்க போட்டுட்டு நீ வந்து என் கூடயே உட்காந்துக்கிறியா, ஒரு 3 மணி நேரம் மட்டும் நல்லா தூங்குறேன், நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாராங்க. 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சிருக்கிறாரு. போய் சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நேராக அவங்க அப்பா அம்மா எல்லாருமே உட்கார வச்சு டைனிங் டேபிளில் வச்சு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நைட்டு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது எனக்கு தூக்கமே வரல, அம்மா இறந்து போன மாதிரி எனக்கு கனவுல வந்துச்சு, ஏன் கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு தெரியல, சாமிக்கு மாலை போட்டிருக்கும்போது இந்த மாதிரியான கனவுகள்லாம் வரவே கூடாது, எதுக்கு வருதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. என்னடா அது 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த பெரிய பையனும் இப்படி தான் சொன்னான், ஒரு மாதிரி ரோமங்களாக வச்சு ஒரு பேய் வந்துச்சுன்னு சொன்னான், இந்த மாதிரி ஒரு பேயை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, என்ன வகையான பேய் இது ஏன் நம்ம பசங்களை வந்து தொடரணும், ஏன்னா இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, எதனால் இவங்களை பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. இருந்தாலும் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கீங்க, அதனால் எதுவும் நடக்காது, நீங்கள் வந்து அதை பற்றி நினைக்காதீங்க, நெகட்டிவை பற்றியே நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் முகுந்தனோட அண்ணனுக்கு ஒரு டவுட் வருதுங்க. இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. அப்போ இந்த பேய் வந்து எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்து என்னையும் இவனையும் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணணும், இதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு அவருமே ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்திருக்கிறாரு. இப்போது இதை பற்றின டாப்பிக்கை பேசிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து இவருக்கு இதே மாதிரியான கனவுகள் வர ஆரம்பிக்குதுங்க முகுந்தனுக்கு. அது போக இவங்க வீட்லேயும் சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க ஸ்டெப்ஸில் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா. லைக் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது டோரை ஓப்பன் பண்ணாங்கன்னா திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க அந்த ஸ்டெப்ஸில் ஓடினாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி படப்படப்படன்னு சவுண்டு கேட்குமாங்க. பதறிடுமா இவங்களுக்கு. இவங்க அக்காக்களுக்கும் நடந்திருக்குது, அப்பா அம்மாவுக்கும் நடந்திருக்குது, முகுந்தனோட முகுந்தனுக்கும் நடந்திருக்குது. அது போக அன்னைக்கு ஒரு நாள் முகுந்தன் அவரோட ஸ்கூல் டைம் வந்து மதியம் 1:05 முடிஞ்சிருமாங்க. 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்களோட வீட்டோட மெயின் டோர் உள்ள தாப்பால்லாம் போட்டிருக்க மாட்டாங்களாம், க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்களாம். அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வராரு முகுந்தன். அவங்க வீட்டில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. வீடே ரொம்ப சைலண்டாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது மத்தியானம் 1:30 மணி ஆகுது, அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க, காட்டு வேலையாம், காட்டுக்குள்ளே ஒரு வேலைக்கு போவாங்களாம் அவங்க அம்மா, அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, அண்ணன் வீட்டில் இல்லை, 2 அக்காக்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வீடு ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, அக்காவும் தங்கச்சியும் எப்பயுமே அடிச்சுப்பாங்களாம், டிவி பார்க்குறது இல்லை யார் டைம் பேசிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கச்சன்னு மீன் சந்தையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஏன் வீடே அமைதியாக இருக்கணும், ஒருவேளை வீட்டில் யாருமே இல்லையோங்கிற பயம் வருது. வெளியே போயிடலானே முடிவெடுக்கிறாரு. திடீர்னு மேலே ஒரு சத்தம் கேட்குதுங்க.
கிளாஸை கீழே போட்டு உடைச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடுறாரு. ஏன்னா அந்த சத்தம் கேட்டது அவங்க அக்காக்கள் 2 பேர் இருக்கிற ரூமில் தான். வேமா ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் அவங்க அக்காக்கள் 2 பேருமே முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி போர்வையெல்லாம் பொத்திக்கிட்டு திருநீர்லாம் பூசிக்கிட்டு ஒரு மாதிரி நடுங்கி போய் உட்காந்துருக்குறாங்க. அவங்க கண்ணே சொல்லுதாங்க அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்கிறாங்கன்னு. என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்கும் போது முகுந்தனோட அக்காக்கள் 2 பேரும் அவங்களோட வீட்டில் அவங்களோட ரூம்லையும் வெளியவும் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு அக்கா இன்னொரு அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க லேப்டாப்ல. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேருமே மேலே தான் இருக்கிறாங்க. கீழே யாருமே இல்லை. டோர் வந்து க்ளோஸ்ல இருக்குது. கீழே இந்த டைனிங் டேபிள்ல யாரோ ஒருத்தவங்க சேரை எடுத்து நகட்டி போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதாவது ரூம்குள்ள இருந்த அக்கா வெளியே வராங்க. வெளியே வந்து ஏய் நீ அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அம்மாவா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேசுகிற மும்முரத்தில் கண்டுக்காம இருக்கிறாங்க. பால்கனியும் இருக்குமோ மேலே. பால்கனியில் அப்படியே பேசிக்கிட்டே போயிடுறாங்க. அவங்களும் கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா பெரிய அக்கா, அவங்களுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. முகுந்தனோட அம்மா கால் பண்றாங்க. அவங்க கேட்குறாங்க என்னம்மா கீழே இருந்துகிட்டே ஃபோன் பண்ற, மேலே வர வேண்டியதானே அப்படிங்கும்போது ஏய் மெண்டல் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன், நான் தான் காலையிலே வேலைக்கு வந்துட்டேன்லடி, என்னடி மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்னம்மா சொல்ற, அப்போ கீழே அண்ணன் இருக்கிறானா, இல்லையடி அண்ணனும் வெளியே போயிட்டான் அப்பாவும் வெளியே போயிட்டாங்க தம்பியுமே வீட்டில் இல்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்குதுங்க. அவங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு இருங்கம்மா நான் கூப்பிட்றேன் என்ன எதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க தங்கச்சி பால்கனியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு நடந்ததை சொல்கிறாங்க. கீழே யாருமே இல்லை. அப்புறம் ஏன் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த சேரை நகட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி சத்தம். எனக்கு இப்போயே ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க உடம்பு. இப்பயும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்க இந்த தருணத்திலையும் கீழே சேரை யாரோ ஒருத்தவங்க நகட்டிட்டு இருக்காங்க. அப்போ யாரு இருக்கா வீட்டுல, டோரும் க்ளோஸ்ல தான் இருக்குது. இப்ப முகுந்தனோட அக்காக்கள் 2 பேருமே மெதுவா அந்த ஸ்டெப்ஸ் கீழே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது கிட்டக்க வரும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க மேல ஓடி வர சத்தம் கேட்டுருக்குதுங்க. பயந்து போயிட்டு வேமா ஓடி போய் அவங்களோட டோரை லாக் பண்ணவங்க தான். அதோட அதாவது லாக் கூட பண்ணல, பயந்துட்டு அப்படியே ஓடி போய் அவங்களோட பெட்ல ஓரமா உட்கார்ந்தவங்க தான். வெளியே வரவே இல்லை. திடீர்னு அவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க தட்டு தட்டு தட்டுறாங்க. யாரு இருக்கா வெளியே, கீழே யாரு சேரை நகட்டினது, மேல ஓடி வந்தது யாரு, இப்ப டோரை தட்டுனது யாரு, இந்த பயத்துல இருந்து அவங்க வெளியவே வரல. இப்போ முகுந்தன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அக்காக்கள் 2 பேரும் இதை சொல்றாங்க. பின்னாடியே அவங்க அண்ணனும் வந்துடுறாரு கொஞ்ச நேரத்துல. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதனால நம்ம கொஞ்சம் இதுக்கப்புறம் கவனமாக இருக்கலாம், அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம், பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே நடந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா கிட்ட பட்டும் படாமலும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை மேலே அவங்களோட ரூமில் இருக்கும்போது கிச்சனில் இருக்கிற மக்கை தூக்கி கீழே போட்ட மாதிரி சவுண்டு கேட்குமாங்க. யாருமே கீழே இருக்க மாட்டாங்களாம். கீழே மக்கு விழுகிற சவுண்டு கேட்குமா. வந்து பார்த்தாங்கன்னா மக்கும் கீழே கிடக்குமா. வீட்டுக்குள்ள இந்த பூனை அந்த மாதிரியான வரதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. எல்லா டோர் விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அதை தள்ளி விட்டுருப்பா. இது போக நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி ஓடி வர சத்தம், அது நைட் அப்பப்போ எல்லாரோட காதுக்குமே கேட்க ஆரம்பிச்சிருக்குது. காலையில தூங்கி எந்திரிச்சு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தாங்கன்னா ஃபுல்லாவே முடியா இருக்குமாங்க. சாமி ரூம் ஓபன் பண்ணி விளக்கேத்தலாம் சொல்லிட்டு போனா சாமி ரூம்குள்ளேயும் முடியா இருக்குமா, கீழே இறங்கி வர ஸ்டெப்ஸ்லயுமே முடியா இருக்குமா, கிச்சன்லயும் முடியா இருக்குமா, ஹால் ஃபுல்லாவே முடியா இருக்குமாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது இவங்க வீட்டில். என்னதான் இவங்க வீட்டில் மொத்தம் 3 பெண்கள் இருக்கிறாங்க, அக்காக்கள் 2 பேர், அம்மா, மொத்தம் 3 பேர் இருந்தாலும் இவ்வளோ முடி கொட்டாது. அதுவும் எல்லாமே பெரிய பெரிய முடி. அவங்க அம்மாவும் அக்காக்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஈவினிங்குமே இவங்க க்ளீன் பண்ணிட்டு நைட்டு போய் படுத்து தூங்கிடுவாங்களாம். நைட்டு இவங்க படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்களாம், எங்கேயுமே முடி இருக்காது. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் இவங்க எங்கெங்கெல்லாம் எடுத்து போட்டாங்களோ எல்லா இடத்துலையும் முடி அப்படியே இருக்குமா. இவங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஐயாவை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போடுறது, சில விஷயங்கள்லாம் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இவங்களோட வீட்டிலேருந்து போகவே இல்லையாங்க. முகுந்தன் எப்பவுமே இந்த லீவ் டைம்லலாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேம் பிளே பண்ணுவாராங்க. ஹாலில் டிவி யூனிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் சோஃபா, அந்த சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குமாங்க, அது கெஸ்ட் ரூமா. அதுக்கு ஆப்போசிட்டில் டிவிக்கு ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் இருக்குமா, அதான் குடோன் ரூமா. அங்கே வைக்கிறதுக்கு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட் ரூமை இவங்க ரெடி பண்ணவே இல்லை. அங்கே தேவையில்லாத பொருட்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் அங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதை மெயின்டனும் பண்ண மாட்டாங்களாம். அங்கங்கே கொஞ்சம் நூலாம்படையாக தான் இருக்குமாங்க. இப்போது அந்த ரூமை எப்போயுமே க்ளோஸ் பண்ணி வைப்பாராம் அவர். ஏன்னா கேம் ப்ளே பண்ணும்போது இவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துருப்பார். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆன்லைனில் இருப்பாங்க, காதில் ஹெட்செட் போட்டு விளாண்டுட்டு இருப்பாராம். விடிய விளாடுவாங்களாங்க. 3 மணி 3:30 மணி வரைக்கும் போகுமா இந்த கேம் பிளே. அவங்க அண்ணன் அக்காக்கள் எல்லாருமே மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது முகுந்தன் மட்டும் கீழே உட்காந்து விளாண்டுட்டு இருப்பாராம். அவங்க விளாடுறது என்ன கேம் பிளேன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கேமாங்க. அப்படி அவர் கீழே வரும்போதெல்லாம்
இந்த டோரை மட்டும் ஓப்பன் பண்ணாதீங்க, இந்த கெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா அதை மட்டும் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கிறாரு, அக்காக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு. யாருமே அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். அந்த ரூம் மட்டும் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாதாங்க. அப்படிதான் அன்னைக்கு நைட் அவர் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லா லைட்டுமே ஆஃப்ல இருக்குமாங்க. ஹாலில் இருக்கிற ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் லைட்டு, அந்த பல்பு வெளிச்சத்தில் தான் அவர் கேம் பிளே பண்ணிட்டு இருப்பாராம். காதுல ஹெட்செட் ஒரு சைடு மட்டும் போட்டுப்பாராம், ரைட் சைடில் கலட்டி விட்டுருவாராம். அதே மாதிரியே இவர் சோஃபாக்கு பக்கத்தில் இந்த மேலே ஏறுற ஸ்டெப்ஸ் ஏறுற இடத்துலயே ஒரு மீன் தொட்டி இருக்குமாங்க. அந்த மீன் தொட்டியில நிறைய மீன்கள்லாம் போட்டு லைட்லாம் செட் பண்ணியிருப்பாங்களாம். அந்த லைட் கலருமே ஆரஞ்சு கலர்ல தான் இருக்குமா. இந்த 2 ஆரஞ்சு கலர் மட்டும்தான் இவருக்கு வெளிச்சம். இவர் கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு பின்னாடி அனல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குதுங்க. நல்லா ஏசியை போட்டு கூலிங்கா உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிறாரு முகுந்தன். ஆனால் பின்னாடி மட்டும் ஒரு மாதிரி அனல் காத்து அடிச்சிருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த டோர் ஓப்பனில் இருந்துருக்குது. இந்த கெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா இவர் சோஃபாவுக்கு பின்னாடி, அந்த ரூம் ஓப்பனில் இருக்குது. யாருமே அதை க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்க போல நினச்சிட்டு இவர் எந்திரிச்சு போய் க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறாரு. ஆனால் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் மூடிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி மறுபடியும் அதிகமாக அனல் காற்று அடிக்க ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா அந்த ரூம்குள்ளே எந்த ஒரு உருவமும் எதுவுமே கிடையாது. ஆரஞ்சு கலர் இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு உள்ளே கொஞ்சம் லைட்டாக தெரியுதாங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது லைட்டாக தெரியுதான், மைனூட்டாக தெரியுதான். அதில் இந்த ரோட்லலாம் உச்சி வெயிலப்போ ஒரு மாதிரி அனல் பறந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி அவரோட ரூம்குள்ள அனல் பறக்குதாங்க. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குதான் அந்த ரூம். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேமா எந்திரிச்சு போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க ஆப்போசிட்லேருந்து, டேய் முகுந்தா அறிவில்லையா உனக்கு, கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணுறா, இல்லைனா நீ மியூட் பண்ணிடுறா, நீ பேசாதரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முகுந்தனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. முகுந்தன் பேசவே இல்லை. அது போக ஹெட்செட்டை எடுத்துட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே கவனிச்சிருக்கிறாரு. வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இவர் எதுவுமே பேசலை, எதுவுமே கத்தலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏன் அப்படி சொல்லணும், நீ முதல்ல மியூட் பண்ணுறாங்கிற மாதிரி ஏன் அந்த பசங்க ஹார்ஷாக பேசணும். இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. எதுவுமே பேசாமல் டேய் நான் கேம் பிளேவை முடிச்சுக்கிறேன், நாளை காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே டிவியை கூட ஆஃப் பண்ணாமல் ஜாய்ஸ்டிக்கே அங்கேயே வச்சுட்டு வேமா ஓடி இருக்கிறாரு. அவரோட ரூம்குள்ளே போயிட்டு படுத்துட்டாராங்க. காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சு திட்டிருக்கிறாரு, எதுக்குடா டிவி ஆன் பண்ண மாதிரியே வச்சிருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அண்ணன்கிட்டையும் முகுந்தன் ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்குப்பா, அதை ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல, யாருமே ஓப்பன் பண்ணலங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம். அந்த ரூம்குள்ளே தான் அனல் காற்று ஒரு மாதிரி பறந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு முதுகுலனா ஒரு மாதிரி சூடாக காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸு வேறு ஏன்டா கத்தாமல் இருறாங்கிறானுங்க, எனக்கு பயமாயிருச்சுப்பான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலைக்கு போனதுக்கப்புறமா முகுந்தன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி திட்டுறாரு, நைட்டு என்னைய கலாய்ச்சிங்களாடா, இவங்க வீட்டில் நடக்கிற அந்த அமானுஷ்யங்களை பற்றியோ இவங்க வீட்டில் இந்த முடிப்பையை பற்றியோ எதுவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட முகுந்தன் ஷேர் பண்ணலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த பசங்க முகுந்தனை கலாய்ப்பாங்க. அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேம் பிளே பண்ணும்போது முகுந்தன் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக சத்தம் கொடுத்ததா சொல்கிறாங்க. எப்படி சொன்னானுங்கன்னா, இல்லைடா சவுண்டு வந்து அந்த மாதிரி விட்டு விட்டு கேட்குதான். இந்த சம்பவம் நடக்கும்போது முகுந்தனும் அவங்க அண்ணனும் ஐயப்பன் மலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க நடந்திருக்குது இந்த சம்பவங்கள்லாம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் நைட்டு அவங்க அண்ணன் அவங்களோட கூட்டாளிங்களோட வெளியே போயிட்டாராங்க. அண்ணனும் தம்பியும் படுத்து தூங்குற ரூம்ல முகுந்தன் மட்டும்தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அக்காக்கள் 2 பேரும் அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா அவங்க ரூம்ல இருக்கிறாங்க. மிட் நைட் ஒரு 12 மணி இருக்குமாங்க. இவருக்கு தூக்கமே வரல. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று கன்வே பண்ற மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகுது. அது போக இவரோட ரூமே ஒரு மாதிரி ஹீட்டா இருக்குதுங்க, ரொம்ப ஹீட்டா இருக்குது. லைக் அந்த பசங்களோட உட்காந்து கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு பின்னாடி அந்த கெஸ்ட் ரூம்ல வந்துச்சு இல்லையா ஒரு அனல், அதே மாதிரி ஒரு அனலை இவரால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த நேரம் பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேம் பிளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனில் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வராமல் ரொம்ப அனலாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. ஸ்டெப்ஸில் இறங்கி வந்து சோஃபாவில் படுத்துருக்கிறாருங்க. சோஃபாவில் கொஞ்ச நேரம் படுத்து மீன் தொட்டியவே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து இவரோட கனவுல அன்னைக்கு முதல்ல வந்துச்சு இல்லையா அவங்க அம்மா சிவப்பு கலர் நைட்டி போட்டு பேய் மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பேய் மாதிரி இல்லாமல் அம்மா வராங்க, சிவப்பு கலர் நைட்டி போட்டுருக்காங்க. இவர் அப்பதான் கண்ணை அசர்றாரு சோஃபாவில் படுத்து. அவங்க அம்மா எழுப்புறாங்க, ஏய் ஓடிடுறா, அது வருதுடா ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னமாச்சு, ஏம்மா எதுமா வருதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கெஸ்ட் ரூம்குள்ள அவங்க அம்மா கையை காட்டுறாங்க. இவர் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த கெஸ்ட் ரூம்குள்ள இருந்து அந்த உருவம், இந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல இருந்து, அந்த உருவம் ஓடி கூட வரலையா, அப்படியே பறந்து வர மாதிரி இருக்குதான். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவருக்கு முன்னாடி வந்து நிக்குதான். ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறேன், அந்த ரூம்லேருந்து அது ஸ்பீடாக அவ்வளோ பெரிய உருவம் அது பறந்துக்கிட்டே ஸ்பீடாக ஃப்ளாஷ் மாதிரி
என் மூஞ்சிக்கிட்ட வருது. கிட்டக்கு வந்த அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்லயே இவரோட கழுத்தை பிடிச்சிருச்சாங்க. கழுத்தை பிடிச்சு சோஃபால படுக்க போட்டு நெருக்கிதான். இவரால மூச்சு விட முடியலையா, கை காலை அசைக்க முடியலையா. நல்லாவே தெரியுது முகுந்தனுக்கு இது கனவுல தான் நடக்குதுன்னு. ஆனால் அந்த கனவுல இருந்து அவரால் வெளியே வர முடியலையாங்க. அவங்க அம்மா பக்கத்திலே தான் நிற்கிறாங்களாம். அவங்களும் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். அந்த உருவத்து கூட தான் நிற்கிறாங்களே தவிர்த்து இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம். அந்த உருவத்தை அடிக்க மாட்டாங்களாம், தள்ள மாட்டாங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அன்னைக்கு மாதிரியே ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கிட்டு சொன்னதுக்கு அப்புறமா கனவுல இருந்து எந்திரிக்கிறாருங்க. கனவுல பார்த்த மாதிரியே இவருக்கு கழுத்தில் யாரோ ஒருத்தவங்க நெரிச்ச மாதிரியான ஒரு உணர்வு நல்லாவே தெரியுதாங்க. அப்போது இது கனவா இல்லை உண்மையாகவே நடந்துகிட்டு இருக்குதாங்கிற ஒரு குழப்பத்துக்கு வராரு. இப்போ மேலே போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி இவருக்கு இந்த பேய்னா அந்த அளவுக்கு பயம் கிடையாதாங்க. சின்ன வயசுலேருந்து இந்த ஜம்ப் ஸ்கேர் சவுண்டுலாம் இருக்கு இல்லையா, யூடியூப்லேருந்து ஜம்ப் ஸ்கேர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாகவே வச்சு ஹெட்செட்டை நல்லா வச்சு ஃபுல்லாக விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதை பழக்கிடுவாராம். சின்ன வயசுலேருந்தே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே பயமுறுத்துவாங்களாம் பேய்னு. அதனால அது விஷயமாவே பேசி அது விஷயமாவே கேட்டு அதுங்க மேலே அந்த அளவுக்கு பயம் கிடையாதாங்க. இருந்தாலும் எதனால் இவர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கனவுல பயப்படுறாரு அப்படின்னா, லைவாக ஒரு உருவத்தை பார்த்து அதுக்கு வந்து கழுத்தை நெரிக்கிறதும் மேலே ஏறி அந்த தலகணியை வச்சு அமுக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவருக்கு பயம் வரும் இல்லையா, உயிர் போயிடும்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அவருக்கு பயம் இல்லாமல் ஸ்டெப்ஸில் ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கி, ஏன் வந்து என்னை வந்து உயிரை வாங்கணும், நீ யார், அந்த ரூமை பார்த்து அந்த கெஸ்ட் ரூமை பார்த்து யார் நீ, உனக்கு எதுக்கு நான் பயப்படணும், என்ன பிரச்சனை உனக்கு எனக்கும், நீ வா நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி நான் இங்கே தான் படுத்து தூங்குவேன், இதுக்கப்புறம் நான் சோஃபாவில் தான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அசிங்கசியமாக திட்டிருக்கிறாருங்க அந்த பேயை. அதாவது அந்த முடி இருக்கிற உருவத்தை அசிங்கசியமாக திட்டிட்டு அந்த டோர் இப்போவும் ஓப்பனில் தான் இருக்குதான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் மேலேருந்து இறங்கி கீழே வந்து அந்த சோஃபாவில் படுக்கிற வரைக்குமே வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. எப்பயும் போல் ஆரஞ்சு கலர் லைட்லாம் எரியுது, அந்த மீன் தொட்டிலையும் ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. இந்த கெஸ்ட் ரூம் லாக்கில் இருந்துருக்குது. அதை அவர் பார்த்துட்டு தான் படுத்துருக்கிறாரு. ஆனால் எந்திரிக்கும் போது அது ஓப்பனில் இருக்குது. இப்போ முகுந்தனுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அந்த ரூம்குள்ளே தான் அந்த அமானுஷம் இருக்குங்கிறது. இப்போ அந்த ரூமை பார்த்து தான் பயங்கரமாக கத்திட்டு சண்டை போட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே படுத்து தூங்கலான்னு போகும்போது இவர் அறியாமலே இவருக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு தெரியலையா. சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் மேலே போய் படுத்துறேன்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ளே போயிட்டு படுத்து தூங்கிட்டாராங்க மாடியில் போயிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு முகுந்தனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் தூக்கம் வரலையாங்க. ரெண்டு பேருமே முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, என்னடா உனக்கு தூக்கம் வரலையா, ஆமாம் எனக்கு தூக்கம் வரல, சரி வா வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா அப்பா அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, அக்காக்கள் 2 பேரும் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. டோரை வெளியவே லாக் பண்ணிட்டு கீயவும் கையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃபோன் இருக்குது, எதனால அவங்க எமர்ஜென்சினா கால் பண்ணி கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போகிறாங்க. அந்த டீ கடை வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்குமா, அங்கே போகிறாங்க. போயிட்டு மிட் நைட்டு ஒரு 1 மணி இருக்குங்க. 1 மணிக்கு போயிட்டு உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது நம்ம வீட்டில், முகுந்தன் சொல்கிறாரு, அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. ஆல்ரெடி நடந்த விஷயங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரீகால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நானும் அந்த உருவத்தை பார்த்தேன்டா, தடவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதுக்கடுத்து என்கிட்ட வரவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. ஆனால் உன்னை மட்டும் ஏன் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன்னை மட்டும் ஏன் கொல்லணும்னு நினைக்கணும், நீ எதனா எங்கேயாச்சும் போனியா ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எங்கேயுமே போகல, எதையுமே பார்க்கல, எதுவுமே எடுத்துகிட்டு வரல வீட்டுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால் அது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டில் நடக்கிற அந்த விஷயங்களெல்லாம் வச்சு இது என்ன வகையான பேய்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. லைக் பெண்ணங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேய் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் கோஸ்ட் வந்து இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்திருக்குங்கிறத அண்ணனும் தம்பி உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பேயோட பேர் ஜண்டேவா. ஜண்டேவாங்கிறது ரோமங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு பேய் வகையாங்க. அது பார்க்கறதுக்கு மனுஷன மாதிரியே இருக்கும், ஆனால் அது ரொம்ப பயங்கரமானது. அது உடம்பு முழுக்க ரோமங்களாக தான் இருக்கும், மனித உருவத்தில் ஒரு மாதிரி ஜியாண்ட் உருவத்தில் இருக்குமா. அதுதான் இவங்களோட வீட்டில் இருக்குது. அதோட கண்ணு மட்டும் ஒரு மாதிரி மின்னுமாங்க. அது ஒருத்தவங்களை கரை வச்சிருச்சு அப்படின்னா அது கொல்லாமல் விடாதான். இது எல்லாமே எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு புராண கதையில் வர ஒரு கோஸ்ட் வகைங்க. இது எல்லாமே ஒரு இந்த கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கட்டுக்கதைன்னு சொல்லலாம், இல்லை உண்மையான கதைகளாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த கதைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த வகையான பேய்கள் வந்துட்டு காடுகளில் வாழக்கூடியது. முக்கியமாக ஸ்ரீலங்காவில் தான் அதிகமாக அந்த வகையான பேய்கள் இருக்கும். இது எதுக்கு இங்கே வந்துச்சுங்கிறது தெரில மலேசியாவில். இது எல்லாமே பர்டிகுலராக நான் அவர் இந்த பேரை சொன்னதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணேங்க, உட்காந்து ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இது எல்லாமே. அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த வகையான பேய் தான் நம்ம வீட்டில் இருக்குங்கிறத அந்த 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகும்போது அவங்க அம்மா முழிச்சிருக்கிறாங்க. ஹாலில் வந்து உட்காந்துருக்குறாங்க சோஃபாவில். என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்க டிவியில் சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா எப்பயுமே மிட் நைட்டில் இந்த மாதிரி எந்திரிச்சு வந்து உட்காந்து சாமி பாட்டு கேட்குறவங்க கிடையாது.
இப்போ இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்ட்டு. சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் இந்நேரத்தில் உட்காந்து டிவிலாம் பார்க்காதீங்க, அதுவும் தனியாக உட்காராதீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு அனுப்பி விட்டுட்டு, நீங்கள் 2 பேரும் எங்கடா போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க டீ கடைக்கு போயிட்டு தான் எங்களுக்கு தூக்கலன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்க அம்மா நைட்டு நடந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. என்னன்னா இது நாள் வரைக்கும் இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம், முக்கியமாக முகுந்தன் கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த உருவம் ஜண்டேவா உருவம் இப்போ அவங்க அம்மா கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குதுங்க. அவங்க அம்மா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேட்டு எந்திரிச்சிருக்காங்க. அவங்க ரூம்ல இருக்கிற விண்டோவை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு மேல ஒரு கூரை மாதிரி இருக்குமா, அங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குதான் அந்த உருவம். உடம்பு ஃபுல்லா ரோமமாங்க, பெரிய உருவமா வெளியே உட்கார்ந்து இருக்குதான். பால்கனி மாதிரியான ஒரு அமைப்புல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குதான். இவங்க அம்மாவை பாக்குதான். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. அதுல பயந்து போய் தான் அவங்கள அறியாமலே கீழே ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்து அந்த ரூமை பார்த்த மாதிரியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறமா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சாமி பாட்டு போட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ முகுந்தனுக்கு இன்னும் காண்டாகுதுங்க. ஆல்ரெடி அந்த உருவத்து மேல காண்டில தான் இருக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, நைட்டு வந்து அசிங்கமா திட்டிட்டு அந்த கதவெல்லாம் ஓங்கி எட்டி மிதிச்சு உன்னை அவ்வளவுதான்டா மண்டையெல்லாம் உடச்சிருவேண்டான்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு. யார் என்னன்னு தெரியாம இப்ப யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எதனால இங்க வந்திருக்குதுங்கிற மட்டும்தான் உங்களுக்கு கேள்விக்குறியா இருக்குது. இப்ப அவர் கடுப்பாகி அந்த ரூம்குள்ள போயிட்டு திட்டி இருக்கிறாருங்க. ஏய் யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், எங்க அம்மாவை ஏன்டா டிஸ்டர்ப் பண்ற, என்ன தானேடா இவ்வளோ நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன், இன்னொரு தடவை எங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கோவேன் உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டு ஓங்கி மிதிச்சிருக்கிறாரு கதவை. இப்போ அவங்க அம்மா பயந்துக்கிட்டு டேய் வேணாண்டா அதுக்கிட்ட வச்சுக்காத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பா வந்தோடனே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு எதனா ஒரு பூஜையை பண்ணுவோம் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக அவங்களோட குலதெய்வமான கருப்புசாமி கோயிலேருந்து பூசாரியை கூட்டு வந்து எதனா ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படிடா இத்தனை நாள் நீ இதை தாங்கின, என்னாலேயே அதை பார்த்து ஜீரணிக்க முடியலடா, எனக்கு நைட்லாம் தூக்கம் வரலடா, நீ எப்படிடா இத்தனை நாள் அதை தாங்கின, நீ சொல்லும் போதெல்லாம் நீ ஏதோ கட்டுக்கதை ஏதோ கனவுல தான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் அப்பாவும் நானும் பேசிகிட்டு இருப்போம், எப்படி அதெல்லாம் நீ தாங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாங்க விஷயமே ஆரம்பிக்குது. அவங்க அக்காக்கள் ரூம்குள்ளேயும் அடிக்கடி அந்த உருவத்தை அவங்க அக்காக்கள் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த உருவம் அவர் மேலே ஏறி உட்காந்து அவரோட நெஞ்சு மேலே அமுக்கி இருக்குது. அவர் டக்குன்னு கண்முழிச்சு பார்த்தா அவருக்குமே ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆகிருக்குது. அவருக்கு அந்த பசங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே டிட்டோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எதிர்பார்த்து காத்திருந்தா அந்த உருவம் இவங்க கிட்ட வரமாட்டேங்குது. அதுவே அலர்ட் ஆயிடுச்சாங்க. இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இங்கே தான் இருக்கிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. எதிர்பார்க்காத நேரத்தில் பயப்படுறவங்க யாரோ அவங்க கிட்ட தான் அந்த உருவம் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் ஈவினிங் ஒரு 4:30 5 மணி இருக்குமாங்க. மேலே மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருக்கிறாரு முகுந்தன். இவங்க அக்காக்கள் 2 பேரும் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸில் தவறி கீழே விழுந்துட்டாராங்க. அவங்களோட ஸ்டெப்ஸ் எப்படி வரும்னா எல் ஷேப்பில் இப்படி வளைஞ்சு தான் வருமா கீழே வரதுக்கு. அந்த எல் ஷேப்பில் கீழே விழுந்தோடனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அப்படியே டக்குன்னு புஷ்அப் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவங்க அக்காக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிண்டல் பண்ணி, விழுந்துட்டியா பார்த்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணும்போது இவர் புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அப்படி அவர் புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்கும்போது முகுந்தனோட கண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா ரூமில் இருந்து அந்த உருவம் இவங்க அக்காக்களோட ரூம்குள்ளே போயிருக்குதுங்க. ஊர்ந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் போயிருக்குது. இதை முகுந்தன் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கத்திக்கிட்டே ஏய் எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி இருக்கிறாரு. இவர் திடீர்னு கத்துனதை பார்த்துட்டு அவங்க அண்ணன் வீட்டில் இல்லை இல்லையா, இவங்க அக்காக்களும் அம்மாவும் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் பார்த்தா இவர் 2 பேரோட ரூம்குள்ளேயும் இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டே இருக்கிறாராங்க. சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாராம். கையில் விளக்கமாறு வச்சிருக்கிறாராம். என்னாச்சுடான்னு சொல்லி கேட்டா என் கண்ணு முன்னாடி அந்த உருவம் இப்போ அப்பா அம்மா ரூம்லேருந்து அக்காவோட ரூம்குள்ளே போச்சு. எல்லாருக்குமே பயம் வந்துருக்குதுங்க. ஆனால் முகுந்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது வரட்டும், இன்னைக்கு நானும் அதுவான்னு பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கே வந்துட்டாராங்க அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்போதான் முகுந்தன் ஒரு விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எப்பவுமே அவருக்கு 3 மணிக்கு ஒரு கனவு வருது. 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல கனவு எதனா வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு அது பிளாக் ஆகி அப்படியே வேற ஒரு பரிமாணத்தில், அதாவது வேற ஒரு டைமென்ஷனில் இவங்க வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷ உருவங்களை பார்க்குற மாதிரியும் இவங்க அம்மாவையே பேயா பார்க்குற மாதிரியும் கனவுகள்லாம் வரதை அவரால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. அதே மாதிரி தான் ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறது ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. 3 மணிக்கு மிட் நைட் 3 மணிக்கு வழக்கம் போல் இவருக்கு கனவு வருது. இப்போ இவருக்கு இந்த கெட்ட கனவு வந்தாலே அது 3 மணின்னு சொல்லிட்டு இவரே புரிஞ்சு பாருங்க. கனவுல இருக்கும்போதே இவரால் ஃபீல் பண்ண முடியுமா? ஏன்னா இவரால் கனவுல இருக்கும்போது அது கனவு மாதிரியே இருக்காது இல்லையா, லைவாக தான் ஃபீல் ஆகும். அதனாலேயே டைம் 3 ஆகுதுன்னு சொல்லிட்டு இவரை ஃபிக்ஸ் பண்ணி பாரான். மிட் நைட் 3 மணிக்கு கரெக்டாக கெட்ட கனவு ஆரம்பிக்குது. இப்போ இவர் ஹாலில் இல்லை, இவரோட பெட்ரூமில் தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவங்க அண்ணன் இவருக்கு பக்கத்தில் இல்லை. ரூமே ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது. இவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த உருவம், அந்த முடியெல்லாம் வச்சிருக்கிற
ஜண்டேவாங்கிற கோஸ்ட் இவரோட ரூம்குள்ளே வருதுங்க. மெதுவாக ஊர்ந்து வந்தது மட்டும் இல்லாமல் இவரோட காலை பிடிச்சி தூக்கி விட்டுருக்குதுங்க. ஒரு மாதிரி ஏரில் பறக்கிறாராம். அதாவது இவரோட பெட்டு வந்து இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இடத்துல இருக்குன்னா ஒரு 10-12 மீட்டர் தள்ளி தான் மெயின் டோர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் விழுகிறாராம். மெயின் டோரோட வாசலில் போய் விழுகிறாராம். டோர் ஓப்பனில் இருக்குது, அதுதான் ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்துச்சு இல்லையா, அந்த வாசலில் போய் விழுகிறாராம். சரியான அடியாங்க. என் பெட்டிலேருந்து பறந்து போய் என்னோட ரூம் வாசப்படியில் செம்ம அடி. தூக்கத்துலேருந்து அந்த இதுலேருந்து ஏந்தி கண்ணத்தை வந்து பார்த்தா கனவு நினச்சிட்டு ஏந்தி உட்காரேன். பார்த்தா உண்மையே எதுவும் வாசப்படியில் தான் இருக்கு. இவருக்கு நல்லா தெரியும் முகுந்தனுக்கு இது கனவுதான்ட்டு. ஆனால் இந்த முறை உண்மையாகவே அது நடந்திருக்குதுங்க. இவரோட ரூமில் இவர் மட்டும்தான் தூங்கிட்டு இருக்கிறாரு. வால் கிளாக்ல டைம் பார்க்குறாரு, 3 மணி ஆகுது. ரூம் டோர் யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ரூம் டோர் வாசலில் தான் இவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. தலையிலையும் முதுகுலையும் சரியான அடியாங்க. அது போக அந்த உருவம் இவரோட காலை பிடிச்சி தூக்குச்சு இல்லையா, அந்த காலை எந்த இடத்துல பிடிச்சி தூக்குச்சோ அந்த இடம் சரியான அரிக்கிதான். ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டே உடம்புலாம் வலியில் அசிங்கமாக கத்திருக்கிறாரு. சரியான அடி இல்லையா கீழே விழுந்தவனையும். இவர் அசிங்கமாக கத்துனதுல அண்ணன் கீழே இருந்து சவுண்டை கொடுக்குறாரு. ஏய் என்னடா சத்தம், அம்மா கீழே உட்காந்துருக்காங்க, என்னடா அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன்னு. இவருக்கு சந்தேகம், என்னடா அது 3 மணிக்கு எதுக்கடா கீழே உட்காந்துருக்கீங்க, இதுவும் கனவு தானான்னு சொல்லிட்டு அந்த வலியோட எந்திரிச்சு போயிருக்கிறாருங்க. கீழே போய் பார்த்தா அவங்க அம்மாக்கும் கெட்ட கனவு, அண்ணனுக்கும் கெட்ட கனவு. 2 பேருமே தூங்காமல் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இவர் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா ஐயாவோட தீர்த்தம் இருக்குமாங்க, அதாவது இவங்க குலசாமி கருப்புசாமி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி வீட்டில் இருக்குமா, அந்த தீர்த்தத்தை எடுத்து இவரோட ரூம் முழுக்க தெளிச்சு விட்டுட்டு இவரை போய் படுத்து தூங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அண்ணனும் கூடயே வந்து படுத்து தூங்கிட்டாராங்க. இப்படியே தொடர்ந்து ஒரு வாரம் நடந்திருக்குது. 1 வாரத்துக்கு அப்புறமா ஒரு நாள் சண்டே, அதுவுமா நைட்டு அகெயின் இவருக்கு ஒரு கனவு. இவர் சாமி ரூமில் உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கிறாரு, மொபைலில் கேம் விளாண்டுட்டு இருக்கிறாரு. இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்க சாமி ரூமில். கீழே ஃபுல்லாகவே அந்த முடியாங்க, அந்த ஜண்டேவாங்கிற அந்த கோஸ்டோட முடி. ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அவங்க வீடு முழுக்க முடி கிடக்குதுன்னு, அதே மாதிரி சாமி ரூம்குள்ளே அவ்வளோ முடி கிடக்குதான். ஆனால் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இவருக்கு இருக்குது. அவங்க மேலே தான் இவர் சாஞ்சி இருக்கிறாரு. சாமி ரூம்குள்ளேயும் ஊதுபத்தி ஸ்மெல் அடிக்குதாங்க. இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்களாம். ஒரு மாதிரி மங்களகரமாக இருக்குதான். இது கனவு தான், நல்லாவே தெரியுது அவருக்கு. திடீர்னு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதுங்க. சாமி ரூம்குள்ளே இருந்த அந்த விளக்கு அணைஞ்சிருது. கீழே இருக்கிற முடியெல்லாம் இன்னும் அதிகமாகுது. இந்த சாமி கபோர்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டெப்ஸ் இறங்குற இடம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் யாரோ ஒருத்தவங்க மேலே நடந்து வர மாதிரியான ஒரு ஷேடோ தெரியுதுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்க இப்படி அமானுஷ்யமாக ஒரு சத்தம் கேட்குது. இவருக்கு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் இவரையே அறியாமல் இவர் பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ஒரு காடு இருக்கிறத இவரால் உணர முடியுது. இருந்தாலும் பயம் வருது. அந்த உருவம் இவர் கண்ணுக்கு முன்னாடி மேலே ஏறி நடந்து வருதாங்க. இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த ஜண்டேவா உருவம் கிடையாதாங்க, இது வேற மாதிரி இருக்குது. அங்கே உடம்பு முழுக்க ரத்த கரையா, சதை வந்து எலும்போட எலும்பா ஒட்டி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குதாங்க. கண்ணுலாம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குதான். ரெண்டாவது அது மேலே ஒரு மாதிரி அருவருப்பா என்னமோ ஒரு ஜெல்லி மாதிரி ஈரமாக அது ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது மேலே அப்படியே ஜெல்லி மாரி இருக்குது. அந்த உருவம் கை நேரம் நீட்டாக இருக்குது. அந்த உருவத்துக்கு வந்து முடி இல்லை. அந்த முடி ஃபுல்லாக அது ஒரு மண்டை ஃபுல்லாக பாம்பு தான் அதோட முடியே. அந்த மாதிரி இருந்துச்சு. அது நாக்கு கீழே வரைக்கும், அதாவது அது நாக்கு போய் கீழே அது கால் வரைக்கும் டச் பண்ணுது. அது கால் நேரம் அவ்வளோ நீட்டுக்குது. அது மூஞ்சி பார்க்க அது மூஞ்சி ரத்தமே இல்லாமல் அப்படி உள்ளே போனது இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி அமானுஷ்ய குரலோட இந்த சாமி ரூமை நோக்கி நகர்ந்து வருதாங்க. இது நகண்டு வர 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 இவர் பயந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா இவரோட சாமி ரூம் முழுக்க இந்த ஜண்டேவா கோஸ்ட் இருக்கு இல்லையா, உடம்பு முழுக்க ரோமத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அது 6 இருக்குதான். இவங்களோட சாமி ரூம்குள்ளே 6 இருக்குதான். அதில் ஒரு உருவம் இவரோட முடியை வந்து பிடிக்கும் போது பொசுங்கிருச்சாங்க. ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க அடித்து தூக்கி போட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 6 உருவமும் பறக்குதான். 6 உருவமும் பறந்தது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற உருவமும் பயந்து போய் ஓடிடுச்சான். அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இன்னொரு ஷேடோ மேலே ஏறி வருது. அதாவது இவர் சாமி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கனவுல. இவர் கனவுல தான் இந்த மாதிரி அமானுஷமாக வந்துகிட்டு இருக்குது. ஆப்போசிட்டில் சுருட்டு ஸ்மெல்லாங்க, பயங்கரமாக வெளியே நாய்ங்கெல்லாம் ஊழ விடுற சத்தம், சலங்க சத்தத்தோட அருவாளை வச்சுக்கிட்டு கருப்பன் அதாவது இவங்களோட குலசாமியான கருப்பசாமி ஐயா நடந்து வராராம் மேலே. இவங்க அண்ணனோட ரூபத்தில், இவங்க அண்ணன் ரூபத்தில் வராராம். இவங்க அண்ணனோட வாய்ஸில் தான் பேசுகிறாராம். அதாவது அவரோட ஸ்லாங்கில் தான் பேசுகிறாராம். பேசி நீ ஏன்டா பயப்படுற,
உன் கூடயே ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இருக்கிற வரைக்கும் உன்னோட மசுரை கூட பிடுங்க முடியாதுரா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாருங்க. யாருன்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்த்தா ஜெய் ஸ்ரீராம். அனுமன் இவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாராங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் கனவாவே இருந்தாலும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் இல்லையா அவருக்கு. அவர் சுத்திலுமே ஒரு காடை பாக்குறாரு. நீ கவலைப்படாத, உனக்கு எதுவுமே நடக்காது, நீ தைரியமா இரு, ஒன்னாது அதுங்க உங்ககிட்டே நெருங்க விட மாட்டாரு. அப்படி யார் நெருங்க விட மாட்டாரு? அவரு நீ நீ எங்கேயும் வர நீ தேடாத, அவர் உன் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் திரும்பி லெஃப்ட் திரும்பி பார்க்குறேன். ஆஞ்சநேயர் இருக்கு, அதாவது ஆஞ்சநேயர் சிலையை பக்கத்தில் இருக்கிறேன். அப்போ நான் திரும்பி பார்த்துட்டு ஓ இவரை தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நானே அனுப்பி நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஊரும் அப்படியே அந்த நிலையில் அப்படியே மறைஞ்சி போய் சூட்டு வசனம் ஒன்றா காணப்போச்சு. முகுந்தனுக்கு இந்த கனவை மறக்கவே முடியாதாங்க. அவர் கனவுல இருந்து எந்திரிச்சிடுறாரு. அவருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. அவரோட ரூம்ல ஒரு மாதிரி எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்குதுங்க. அதையும் தாண்டி கீழே வரும்போதெல்லாம் அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்துலயோ இல்ல அவங்க அம்மாவோட ரூம் கிட்ட போகும்போது மட்டும் அவருக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமா. காலையில எந்திரிச்சதுமே அவங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே ஷேர் பண்றாரு. எல்லாருமே நம்புறாங்க, வேற வழி. ஏன்னா எல்லாருமே உங்க வீட்டுல அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன் செம ஹாப்பி ஆகுறாரு. ஏன்னா அவரோட இஷ்ட தெய்வமான கருப்பன், இவங்களோட குலதெய்வமான கருப்பன் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுனது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாங்க. இப்போ அவங்களோட கோவிலில் இருக்கிற ஒரு பூசாரி கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி இவங்க குடும்பத்தோட போய் உட்காரும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆக்சுவலாக இவங்களோட வீட்டுக்குள்ள அந்த ஜண்டேவாங்கிற உருவம் வந்ததுக்கு காரணமே, அந்த பேய் வந்ததுக்கு காரணமே அவங்க அம்மா தானாங்க. முகுந்தனோட அம்மா ஒரு காட்டில் வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வேலை முடிகிறது 6 மணியாங்க. ஈவினிங் 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருமா. அவங்க அப்பாவுமே பக்கத்தில் தான் இருப்பாராம். யார்? முகுந்தனோட அப்பா பக்கத்தில் தான் வேலை பார்ப்பாராம், ஜேசிபிலாம் ஓட்டு வரான். ஸோ அவரை கூட்டு வரதுக்காண்டி அவங்க அம்மா அங்கேயே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்தது தான் இந்த ஜண்டேவாங்கிற ஒரு பேய். ஏன்னா இந்த ஜண்டேவாங்கிற வகையான பேய்கள்லாம் காடுகளில் தான் இருக்கும். நான் அதை தான் படித்தேங்க கூகுளில். இவர் என்னடா இப்படி சொல்கிறாரு, எப்படி காட்டில் இருக்கிறது வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கடைசியாக தான் அதுக்கு அவர் ஒரு விளக்கமும் சொன்னார். அவங்க அம்மா மூலயமா தான் அந்த பேய் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குதுங்க. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, பசங்க 2 பேரும் வெளியே போயிட்டு அன்டைமில் வரானுங்க, கை காலை கழுவாமல் வரானுங்க. அதுவும் மூத்தவன் ஐயாவுக்கு போயிட்டு விளக்க போட்டுட்டு அன்டைமில் தான் வரான் வீட்டுக்கு, கையை காலையும் கழுவாமல் வரான். அவன் தான் ஏதோ ஒன்று கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் அந்த பூசாரி சொல்கிறாரு, ஐயாவை கும்பிட்டுட்டு போகிறவனை எந்த ஒரு காத்து கருப்பும் அண்டாது, எவனும் பின்னாடி வர முடியாது, அவ்வளோ தைரியம் இங்கே எவனும் கிடையாது. நீ கூட்டு வந்த உருவம் உங்களோட வீட்டில் எதனா ஒரு உயிர் பலி வாங்கியிருக்குமா, அதை தடுத்து நிறுத்தினதே அந்த அனுமனும் ஐயாவும் தான். அவங்க 2 பேர் இருந்தனால தான் உங்கள் வீட்டில் உயிர் பலி ஆகலைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாருங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அம்மா அன்டைமில் அங்கேருந்து வரமாட்டாங்களாம். ஈவினிங்காக ஒரு 5 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்களாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டு கிளம்பிடுவாங்களாங்க அந்த வேலையை விட்டுட்டு. ஸோ இதோட முகுந்தன் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஜண்டேவாங்கிற கோஸ்ட் நான் இது நாள் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நம்ம ஊரில் காட்டேரிங்கிற அந்த ஒரு கோஸ்ட் சொல்லுவாங்க, அது சாமியாகவும் சொல்லுவாங்க. அவங்கள சிலர் கோஸ்ட்டாகவும் சொல்லுவாங்க. கோஸ்ட்டாக சொன்னவங்க அது போக நம்ம கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதே சேம் உருவம் தான். பட் இது ஒரு மாதிரி ஜெயண்ட் உருவமாக இருக்குதுங்க. அந்த உருவத்தை நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஜண்டேவா கோஸ்ட்டுங்க. இது அதிகமாக ஸ்ரீலங்காவில் காடுகளில் தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேங்க. அது உண்மையாங்கிறத ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குற நம்ம கோஸ்டிஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மலேசியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற கோஸ்டிஸும் இதே மாதிரியான பேய் வகைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜண்டேவா கோஸ்ட்டை நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குதாங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. ஸோ இதோட முகுந்தன் என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட ஸ்டைலில் நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய ஸ்டோரிங்க. அது போக இந்த ஸ்டோரி எல்லாமே இவரோட கனவுலேயே நடந்துச்சு அப்படிங்கிறனால இது எனக்கு பெருசாக தெரிலங்க. மேபி இவர் கனவுல இல்லை, இதெல்லாம் லைவாக நடந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரில. நேரில் இந்த மாதிரி நடக்கிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. ஏன்னா சினிமாட்டிக்காக இருந்துச்சு. முகுந்தன் என்கிட்ட சொல்லும் போது இவரோட ஒரிஜினல் நேமே முகுந்தன் தான். இவரோட ஒரிஜினல் ஊர் பேரையும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ண சொன்னார். அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் அந்த கனவுல அனுமனும் ஐயாவும், அதாவது கருப்புசாமியும் வர சீனை அவர் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க. உங்களில் எத்தனை பேர் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம் கூடிய சீக்கிரமே. ஸோ உங்களில் நிறைய பேர் இன்னுமே மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்.
சீக்கிரமாகவே நம்ம அதில் 10K சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம். இங்கே மிஸ்டர் பிரபாகரன்லையுமே கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 2 லேக் சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். 1,60,000க்கு மேலே வந்துருச்சு. சீக்கிரமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 லேக் சப்ஸ்கிரைபரை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறவங்களாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் பயங்கரமான கோஸ்ட் வெறியர்களாக இருந்தாங்கன்னா, அதாவது கோஸ்ட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கதைகள் கேட்குறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது போக இந்த மித்ரவேதா ஆப்பை பற்றி சில டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டோரி சும்மாவே பெருசுங்க. எனக்கு தெரிஞ்சு இது 1 மணி நேரத்துக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்டோரியில் என்னால் அந்த ஆப்பை பற்றி சொல்ல முடியாதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, கீழே கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றின ஒரு தகவலை நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.